ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பியூட்டி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்மளோட ஸ்கின் வந்து டே பை டே ஒயிட் ஆகிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களா, அந்த டைமில் மட்டும் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணி பாருங்கள். எப்பவுமே காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ரெகுலராக என்ன ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கோமோ அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு தானே ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஸோ நானும் இன்றைக்கி அதான் பண்ண போகிறேன். நான் வந்து நைட் வந்து சிடிஎம் ரொட்டீன் பண்ணிட்டு படுத்தேன். ஸோ மார்னிங் எழுந்தோடனே கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதுக்கு வந்து கிரீக் யோகர்ட் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் காலைல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். எப்போதுமே ஒரு சிங்கிள் ஃபேஸ் வாஷ் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணாது. டீப்பாக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் ஸ்கின் வந்து நல்லாவே வந்து டே பை டே ஒயிட்டன் ஆகும். அதுக்காக நம்ம 2 டைம்ஸோ இல்லை 2 ஃபேஸ் வாஷோ டீப் க்ளீனிங்காக யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஹோம் ரெமெடி தான் அதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். டபுள் கிளென்சிங்காக நான் யூஸ் பண்ண போகிறது வந்து அரிசி மாவு. அரிசி மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்க அரிசி மாவாக இருக்கணும். கொழுக்கட்டைக்கெலாம் அரைப்போம்ல ரொம்ப சாஃப்டாக, அந்த அரிசி மாவு. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்காக கிளாஸியாக ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் கிளென்சிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அரிசி மாவு நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணுற ஒரு ஈஸியான சூப்பரான இன்க்ரீடியண்ட்டுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மற்ற பொருட்களை விட அரிசி மாவு நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே லைட்டன் பண்ணும். அதே மாதிரி எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். இது ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது ஸ்க்ரப் ஆகக்கூடாது, மசாஜ் பண்ணும்போது ஸ்க்ரப் ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து நல்ல ஒரு சாஃப்டாக சில்கியாக ஸ்மூத்தாக தான் இருக்கணும் நம்மளோட மசாஜு. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும், ரொம்ப பண்ண வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எந்த டைம் எடுத்துக்குவோம் வாஷ் பண்ணுறதுக்கு, அந்த டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. வாஷ் பண்ணிட்டேன். அரிசி மாவு வந்து நான் சொல்லவே வேணாம். நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்கின்னை வந்து வேறு லெவலில் வந்து லைட்டனிங் பண்ணும். ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக இருக்குது. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கும் இப்போ, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நைட்டு ஃபுல்லாக நான் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு பிரைட்னஸ் இருக்கும், அது மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நான் அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது ஸ்கின்னு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் நாள்லேருந்து ரிசல்ட் தெரியும். பட் வந்து ஒரு 7 டேஸ் கண்டினியூ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இதோட ரிசல்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் மார்னிங் கொஞ்சம் டைம் இருக்கும், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஐஸ் க்யூப் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஐஸ் வாட்டர் இருக்குல்ல, அதை வச்சு நான் இப்படி வந்து ஸ்கின்னை வந்து டோன் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஐஸ் க்யூபை டேரெக்டாக கூட பண்ணிக்கலாம். பட் அதை விட இது கொஞ்சம் ஹைட்ரேஷனாக நல்லாயிருக்கும், அதனால் நான் இப்படி பண்ணுறேன். நம்ம இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோன்னா, ஸ்கின்னை வந்து டோன் பண்ணுறதுக்காகவும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காகவும் பண்ணுறோம். நல்ல இன்னுமே பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்ல ஸ்கின்னை டோன் பண்ணும், அதுக்காக பண்ணுறோம். ஐஸ் க்யூப் பண்ணியாச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக, செம்ம சில்னஸாக சூப்பராக இருக்குது. இது ஃபஸ்ட்டு டேயோட ரிசல்ட் தான் இது. நீங்கள் கண்டினியூவாக ஒரு 7 டேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து டே பை டே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் வந்து பாத்ரூம்குள்ளேயே வச்சு கூட பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த அரிசி மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா அடித்து கலக்கிக்கணும், ஸ்க்ரப் ஆகக்கூடாது. அதனால் ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வளவளப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான், ஏன்னா டெய்லி நம்ம ஸ்க்ரப் பண்ணால் வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வந்து ஸ்க்ரப் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களோட மாவு வந்து அந்த மாதிரி எனக்கு வரல, சில சமயம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த மாவு வேஸ்ட் பண்ணாமல் அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ண வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. மசாஜ் மட்டும் பண்ணாமல் மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரப் ஆகாது, அவ்வளோதான். ஸோ பாத்தோட விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு 7 மினிட்ஸ் தான், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பை பாய், தேங்க்யூ.